என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாய் எதற்கு அடையாளமாக, இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க? வசனம் சொல்லுகிறது. நம்ம வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 261. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், ஆமே, அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். ஆமா, நல்லா கவனிங்க. திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, தாய் எதற்கு அடையாளம்? அங்க பார்த்தோம் குயவன் வீடு தேவனுடைய வீட்டுக்கு அடையாளம். இங்க தாய் எதற்கு அடையாளம்? மேலான எருசலேம். எருசலேம் என்றாலே தேவனுடைய வீடு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குழந்தையை போல உருவாக்குகிற ஒரு இடம் எது என்றால் அது தேவனுடைய சபையே, தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அந்த இடத்துல தாயை போல பெற்றெடுக்கிறவங்க யார் இருக்காங்கன்னா, நீங்க வாசிங்க அதே கலாத்தியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல நீங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் ஆமே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிற. நல்லா கவனிச்சீங்களா? அப்போ தேவனுடைய சபையில உங்களை நல்ல விதமாக பெற்றெடுக்கக்கூடிய, உங்களை நல்ல விதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரன் உண்டு. தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான் உண்டு. உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. உங்களுக்காக பாரப்படுகிற ஊழியக்காரன் உண்டு. உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஊழியக்காரன் உண்டு. உங்களுக்காக திறப்பின் வாசலில நின்று என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க, எங்க பிள்ளையோட காரியங்களை வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லி இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிற ஒரு உண்மை உத்தமமான ஊழியக்காரனுடைய கர்ப்ப வேதனை தேவ சபையிலே உண்டு. அந்த கர்ப்ப வேதனைப்படுகிற அந்த உண்மை உத்தமான ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு நல்ல குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள், நல்ல பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளை ஏன் தேவன் அப்படி உருவாக்குகிறார்? சபையின் மூலமாக, சபையில கொடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் மூலமாக ஏன் தேவன் ஒரு குழந்தை போல நம்மை உருவாக்குறார் என்றால், வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். நல்ல கவனிங்க. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். நல்ல கவனிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் பெற்றெடுக்க விரும்புகிறார். நீங்க ஜெயமுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை பெற்றெடுக்க விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களை குழந்தையை போல இந்த இடத்துல தேவன் ஏன் உருவாக்குகிறார்? நல்லா யோசித்து பாருங்க. அதுக்கு காரணம், உங்களோட வாழ்க்கையில எப்போதும் ஜெயம் இருக்கணும். நீங்க எப்போ ஆள பிறந்தவர்களா இருக்கணும், நீங்க ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும். இதைதான் வேதம் சொல்லுகிறது.